அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்புன்னு சொன்னார். அரசாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சொன்னார். அரசு ஊழியர்களை நம்பி திமுக வாக்களிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது. எவ்வளவு முறை முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த செவி சாய்க்கல. பிறகு வேற வழி இல்லாம ஆட்சி முடிய போது 6 மாசத்துக்கு முன்பு எல்லா சங்கங்களும் போராடிச்சு. பிறகு ஸ்டாலின் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பேரை வச்சு பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சார். இது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து சில மாற்றம் செஞ்சு அறிவிச்சிட்டார். சில சங்கங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சு அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது. அரசு ஊழியர்கள் கேட்பது பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். பழைய ஓய்வு திட்டத்தில் அரசு ஊழியருடைய பங்களிப்பு இல்ல. திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட அந்த பென்ஷன் திட்டத்தில் அரசு ஊழியருடைய பங்களிப்பு இருக்குது. ஆக இன்றைக்கு அரசு ஊழியர்கள் எல்லாம் இன்றைக்கு பதற்றத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற சூழ்நிலையிலே அவள் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இந்த நேரத்தில்